சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? பவானி அம்மா, எனக்கு தலை வலிக்குது. ஒரு காஃபி போட்டு ரூமுக்கு எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. மேடம் நில்லுங்க. எங்க அம்மா உங்ககிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? ஏன்னா நான் நல்லா இல்ல, உங்களால நாசமா போய் நிக்கிறேன்னு அர்த்தம். போதுமா இல்ல இன்னும் ஏதாவது சொல்லணுமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சம்பந்தி. நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் தான் நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். எங்களுக்கு தெரியாம உங்க பொண்ண என் பையன் தலையில கட்டி வச்சு எங்க குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டீங்க. என் அண்ணன் பொண்ண கண்காணாத இடத்துக்கு துரத்திட்டீங்க. மொத்தத்துல என் குடும்பத்தையே நாசம் பண்ணி வச்சிட்டீங்க. அப்புறம் எப்படி நான் நல்லா இருக்க முடியும்? ஐயோ, இதுக்கெல்லாம் நாங்க காரணம் இல்ல. எங்களோட போதாத நேரம் இப்படி எல்லாம் நடக்கணும்னு தலையில எழுதி இருக்கு. அதனாலதான் உங்க வீட்டுக்கு வந்து கேட்க கூடாத பேச்சுல கேட்டுட்டு இருக்கோம். மதி மதி, பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ கூட கூட பேசாதம்மா. மதி, எங்க அம்மா கிட்ட இப்படி பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல, நீ கொஞ்சம் சும்மா இரு. வீடு தேடி வந்தவங்க எதிரியா இருந்தாலும் அவங்கள சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறது தான் நம்மளோட பண்பாடு. பாவம் அவங்க, ஏன் நீ அவங்களை இப்படி தகாத வார்த்தையில பேசுற? பொண்ணு கட்டி கொடுத்த இடத்துல மரியாதை கிடைக்கலன்னா உங்க மனசு என்ன பாடுபடும் நீ யோசிச்சியா? என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு யாரு நினைச்சாலும் அவங்க கிட்ட நான் இப்படிதான் பேசுவேன். இவங்களுக்கு நான் இவ்வளவு மரியாதை கொடுத்ததே பெரிய விஷயம். இவளை நான் என் மருமகளா ஏத்துக்கவும் மாட்டேன். இவங்க என்னோட சம்பந்தியும் இல்ல.